ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் பீப்புள், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க, அந்த மனிதர்கள் எப்படி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுற மாதிரி நம்ம இருக்கணுமா, ரொம்ப ஈஸி அவைலபிளா இருக்கணுமா, இவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியான ஆளுப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுதான் சரியா, இல்ல சும்மாவே ஜட்ஜ் பண்றாங்க, இவங்க ஸ்பிரிச்சுவல்லாம் இல்லை, ஐயோ நான் இவ்வளோ ஸ்பிரிச்சுவலான ஆளு, அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னுட்டு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுல எது சரி இல்ல எது தப்பு, இதுல ரெண்டுமே சரி இல்ல ரெண்டுமே தப்பு இல்லையா அப்படின்னுட்டு அந்த ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸ்பிரிச்சுவலா இருக்கும்பொழுது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். ஓன் இன்ட்ரெஸ்டாவே நம்ம இப்படி இருந்தாதான் நம்மள ஸ்பிரிச்சுவல் பர்சன் மற்றவங்க நினைப்பாங்க, மற்றவங்க நம்புவாங்கன்னு சொல்ற விஷயங்களும் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல ஸ்பிரிச்சுவல் கூட தேவையில்லைங்க. நான் சும்மா இப்படி சாதாரணமா இருந்தாவே ஒரு வீட்டு வேலை செய்யறேன் அப்படின்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னா, முன்னாடி போயிட்டு இருந்தப்ப கூட 7 o'clock எனக்கு சீக்கிரம் போகணுங்க, நான் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலை இருக்கு அப்படின்னா அந்த தம்பிக்கு சொல்றது யாரு, நீங்க போய் வீட்டு வேலை செய்ய போறீங்களா, போனோடனே ஏசியை போட்டு நல்லா படுத்து ஜம்முன்னு தூங்க போறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றதை கேட்கும் பொழுதே இல்லை எனக்கு, நானா ஏசி போட்டா தூங்க போறேனா அப்படிதான் இருக்கும் எனக்கு. அப்புறம் நான் ஏதாவது வீடு கூட்டிட்டு இருக்கேன், வெளியில கொண்டு போய் நம்ம அந்த எப்படி காரிடார்ல குப்பையெல்லாம் எடுத்து போடுறோம், அப்ப யாராவது ஒருத்தவங்க போறாங்கன்னா, பிரியா நீ வீட்டெல்லாம் கூட்டுவியா, நீ வேலையெல்லாம் கூட செய்வியா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குள்ள ஒரு மாதிரி என்னடா இது எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒருத்தர் ரெண்டுலாம் நான் சொல்ல முடியாது, அது அப்படியே நீளமா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். கூட என் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது போறேன் அப்படின்னா, நான் இங்க சீக்கிரம் போகணும், பையனை கூட்டிட்டு வரணும், இல்ல நான் இந்த வேலை பார்க்கணும், சீக்கிரமா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, யார் நீ செய்யறியா அப்படின்னுட்டு அந்த ஒரு பொறுப்புள்ள மூஞ்சின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மூஞ்சி என் மூஞ்சியில ஃபிட் ஆகல போல அவங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா என்னை பார்த்தாலே ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க நான் வீட்டு வேலை செய்வேன் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது எனக்கு ஓசிடி மாதிரி ஒரு மிகப்பெரிய வியாதி இருக்கு, வீட்டு வேலையை செய்யணும், நீட்டா வீடை வச்சுக்கலன்னா மண்டை வெடிச்சிரும் அப்படின்னு என் கூட இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்குமே எங்க அப்பா அம்மா எல்லாம் கூட சொல்லுவாங்க, உனக்கு மருமகள்லாம் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்லிடுவேன், நான் தனியா போயிடுவேன், இல்ல நான் திருவண்ணாமலை போயிடுவேன், நான் கேதார்நாத் போயிடுவேன், அங்க போயிடுவேன், நான் இவங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு யார் கூடயும் இருக்கிறது மேட்ச் ஆகாது. ஏன்னா நான் ஒரு மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன், அவங்க அப்படி இல்லைன்னா நான் அவங்கள போய் மாத்தவலாம் மாட்டேன், நான் ஒதுங்கி போயிடணும். ஸோ அதுக்கு சொல்லுவாங்க, என்னை அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, வேலை செஞ்சுட்டு ஒரு பாட்டி மாதிரி பேசுறேன். ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா நான் வீட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சம்டைம் கேட்பேன், யார் பாத்திரம் தேய்க்கிறா, யாரு துணி துவைக்கிறா, யார் சமைக்கிறா, யார் வீடு பெருக்கிறா, அப்புறம் ஏன் என்னை யாருமே வீட்டு வேலை செய்யறேன் நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் நான் அழுதெல்லாம் இருக்கேன் கிணத்தனமா ஒரு காலத்துல. அதாவது நான் ஐயோ நான் செய்வேன், என்னை பாருங்க அப்படின்ட்டு. நம்ம ரொம்ப நிறைய பேர் இப்படி இருப்பீங்க. ஏன்னா நம்ம முகம் அந்த மாதிரி எது சம்மந்தமே இல்லாத ஒரு மூஞ்சி வச்சிருக்கோம்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோ நம்ம இப்படிதான். அப்புறம் இன்னொன்னு பேண்ட் ஷர்ட் போட்டு அவங்க வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் வேற மாதிரி பண்றோம் அப்படின்னா அவங்க வீட்டு வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரு சுடிதார் போட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு தலை பின்னி ரப்பர் பேண்ட் போட்டு பூ வச்சாதான் அந்த பொண்ணு வீட்டு வேலை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கும் நிறைய வீட்டு வேலைன்னு கூட இல்ல, கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலாவே இருக்கும்பொழுது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நீங்க என்ன வச்சு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். வீடியோஸ் என் ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, நீ ஏன் இப்படி எல்லாம் வளர்ற, நீ என்னாச்சு உனக்கு, ஏன் நல்லா தானே இருந்த இப்படின்னே கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு கூட போறோம், சும்மா நார்மலாவே ஏதாவது ஒண்ணு பேசும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி யூனிவர்ஸ் தாட்ல ஜாஸ்தி இருக்கும் பொழுது அவ ஏதாவது கேட்பா, நான் ஏதாவது சொல்லிட்டாடே வாய மூடிடுறா, நீ தயவு செஞ்சு பேசிடாதரா அப்படின்றவா. ஏன்னா அவங்க பேசுறது ஒரு நார்மல் தாட்டா இருக்கும், நம்ம சொல்றது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமா. அதனால ஃபோன் கொஞ்ச நாள் பண்ண மாட்டா. ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது பேசினா, நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் வேணா கூப்பிட்டு போட்டுமா அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. நிஜமா எனக்கு சிரிப்பா இருக்கும், ஏன்டா இப்படி கேட்கற அப்படின்னு நான் சிரிச்சுப்பேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஐயோ நம்ம இப்படி சொல்றாங்களே அப்படின்னு ஆரம்பத்துல. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஸ்டார்டிங்ல. ஏன்னா நம்ம நல்லா தானே இருந்த, நீ உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இவ்வளவு நாள் நீ நல்லா தானே இருந்த, திடீர்னு உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, வீட்டுல எதுவும் சண்டை வந்துருச்சா, மண்டையில எதுவும் அடிபட்டுருச்சா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. எதுக்குன்னா நம்ம வேற மாதிரி பேசுவோம். அது இதுதான் பேசுவேன், நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவேன் அப்படி கிடையாது. நம்ம லைஃப்ல நம்ம மெச்சூர்டா இந்த ஒரு ரெகுலர் லைஃபை தாண்டி நம்மளோட வார்த்தைகள் வேற மாதிரி வரும்பொழுதே கண்டுபிடிச்சிருவாங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம ஒரு பைத்தியம் தான் அப்படின்னுட்டு. அப்புறம் ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சாந்த சுரூபியா இருக்கணும். இப்போ நான் ஃபாஸ்டிங்லாம் இருப்பேன், சாமியெல்லாம் கும்பிடுவேன். என் பையனை குறும் பண்றான் அப்படின்னா நான் அவனை திட்டுவேன், அடிப்பேன். அதாவது குறும் பண்ண அந்த டைம்ல அதை பண்ணாதான்
நீ வந்து விரதம் இருக்க, நீ வந்து அமைதியா பொறுமையால இருக்கணும் அப்படின்னா, நான் அமைதியா பொறுமையாலாம் அவன்கிட்ட பேசினா அவன் வந்து கேட்க மாட்டான். நம்ம ஒன்னும் அவனை வெஞ்சன்ஸ் மனசுல வச்சு பண்றது கிடையாது இல்லையா? சோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. நீ வந்து அத ஒரு விஷயமா சொல்லுவாங்க. நீ வந்து இப்படி எல்லாம் இருக்கல, நீ இதை பண்ணக்கூடாது, நீ வந்து அதை பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. நீ வந்து இப்படி இருக்கணும், நீ வந்து அப்படி இருக்கணும். அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு ரூல்ஸை போடுவாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்க அப்படின்ட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிரும் நம்ம மேல வந்து ரூல்ஸை திணிக்கிறதுக்கு. சோ நம்மளோட அப்பியரன்ஸ் பார்த்துட்டு யாராவது என்னடா நம்மளை வந்து இப்படி தப்பா நினைக்கிறாங்களே, நம்மளை வந்துட்டு இப்படி அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே, நம்மளும் ஒரு நார்மல் பர்சன் தானே, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுனால நம்மளை ஏன் இப்படி வித்தியாசமா பாக்குறாங்கன்னா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம என்னதான் ஜாலியா ரொம்ப ஹாப்பி ஃபன் பீப்புளா இருந்தா கூட இன்னொன்னு சிரிக்கிறதுக்கே சொல்லுவாங்க. நான்லாம் பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு சிரிப்பேன். சிரிக்க ஸ்டார்ட் பண்ணனா என்னால நிப்பாட்டவே முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் அவங்க ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க ஆஃப் ஆயிருவாங்க. என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஹேபிட் எனக்கு இன்னைக்குமே இருக்கு. அதுக்காக டெய்லி அப்படி சிரிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் நமக்கு தினம் தினம் வராது. ஆனா என்னைக்காவது அப்படி சிரிச்சேன்னா கூட அப்படி ஒரு சவுண்ட் வரும். எனக்கு சிரிக்கிறத பார்த்து யாராவது சிரிக்கிறத விடாம பார்த்தாலே நம்ம சிரிச்சிருவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் சிரிக்கிறத பார்த்தாலே 4 பேர் சிரிச்சிருவாங்க. அப்படி இருக்கும். அப்ப எங்க வீட்டுல சொல்லுவாரு, நீ வந்து இப்படி எல்லாம் சிரிக்கவே கூடாது, நீ வந்து இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு சத்தம் போட்டெல்லாம் நீ பேசக்கூடாது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பையனை நீ மிரட்டக்கூடாது, இப்படிதான் இவ்வளவு லிமிட்டா தான் நீ இருக்கணும், இவ்வளவு லிமிட்டா தான் நீ பேசணும்பாங்க. ஏன்னா நீ வந்து இவ்வளவு ஸ்பிரிச்சுவல்ன்ற, நீ அப்படிங்கிற இப்படிங்கிற அப்படின்னுட்டு நம்மளையே நம்ம குழப்பி விட்டுருவாங்க. ஓ அப்ப நம்ம அப்படியெல்லாம் தான் இருக்கணுமா, அப்ப இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா ரெகுலர் லைஃப்ங்கிற லைஃப் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் வருது, எப்பவுமே நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ற பீப்புளா இருக்கக்கூடாது. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி நமக்கு, இல்ல மத்தவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம கிட்ட கொண்டு வந்தாலும் சரி, சால்விங் பீப்புளா மட்டும்தான் இருக்கணும். சோ அது வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு செம்மைய கைவந்த கலையா இருக்கும். சோ எங்கெங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்கணுமோ அங்கங்க மட்டும்தான் இருக்கணும். நம்ம லைஃப்ல நான் வாழ்க்கை பூரா ஸ்பிரிச்சுவலா தான் இருப்பேன் அப்படின்னுட்டு காவி துணி போட்டுட்டு, உச்சி கொண்ட போட்டுட்டு, ருத்ராட்ச மாலை போட்டுட்டு இப்படி எல்லாம் நம்மளால எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா சொசைட்டில ஸ்பிரிச்சுவலிட்டி பீப்புள்னா அப்படிதான் இருக்கணும். ஒரு நார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வந்து சூப்பரா பேண்ட் ஷர்ட் அது இதெல்லாம் பண்ணிட்டு நான் போய் மனுஷனோட மனம் சார்ந்து இந்த யூனிவர்ஸ் சார்ந்து நான் என் கூட இருக்கவங்கள்ட்ட பேசினா கண்டிப்பா அவங்க என்ன பைத்தியம் தானே நினைப்பாங்க. சோ இப்படி ஒரு ஸ்டிக்மா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சொசைட்டில. அதுக்காக அவங்களுக்காக நம்ம மாறணுமா, நம்மளோட இயல்பெல்லாம் விட்டுட்டு தான் நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கணுமான்னு கேட்டா அப்படி கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. நம்மளோட மனதளவுல தான் மாற்றம் வருதே தவிர நம்ம உடல் அளவுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்மள குணத்திலயுமே எந்த மாற்றமும் தேவையில்லை. அன்டில் அது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகாத வரைக்கும். யாரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க? எல்லாருக்கிட்டையுமே இப்ப ஸ்பிரிச்சுவலா இருக்காங்கன்னு சொன்ன எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? இப்ப என் ஃப்ரெண்டை ஏத்துக்க மாட்டாங்களே, லூஸ் மாதிரி பேசாதங்கிறாங்க. என் அப்பா என் அம்மா யாருமே இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சோ இப்ப என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா கூட அதெல்லாம் வராது. எதுவுமே சொல்லி கொடுத்து யாருக்கும் வராது. இப்ப ஒரு குழந்தைகிட்டயோ இல்ல மத்தவங்கள்ட்டயோ கடவுள் இருக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க வாழ்ற வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க கத்துக்கிற விஷயங்களை வச்சுதான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. கடவுள் இருக்குன்னு நம்பினா அது உண்மை, இல்லைன்னு நம்பினா அதுவும் உண்மை. சரிங்களா? சோ இப்ப அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி யாருக்கு கிடைக்கும்னா, லைஃப்ல அடிபட்டு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இதுக்கு மேல வாழ்க்கையில நான் படுறதுக்கு எதுவுமே இல்லடா, இதுக்கு மேல போதும்டா அப்படின்னு வெறுக்கிறவங்க கடவுளே இல்லைங்கிற ஜோனுக்கு போவாங்க. அது ஒரு குரூப். இத்தனை கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் லைஃப்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு குரூப் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி வருவாங்க. இதுல அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி வர்றவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா மிச்சம் இருக்க அந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃபையுமே ஒரு ஹாப்பியா வாழ முடியும்னு வைங்களேன். ஏன்னா கடவுள் இல்லைங்கிறவங்க எப்பவுமே ஒரு ப்ரூஃப் பண்ணணும், எப்பவுமே அந்த இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அதை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மத்தவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இருக்குன்னு சொல்றவன எல்லான்ட்டு அவங்க அப்படி ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட்ல அவங்களுக்கே தெரியாம அகைன் அன்கான்சியஸா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். எப்பவுமே ஸ்பிரிச்சுவலா யாராவது இருக்காங்க அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத நம்ம வெளியே இருந்து சாதாரணமா சொல்றோம், நம்ம தோற்றத்துல அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற அந்த அனுபவங்கள்லாம் கொடுக்கும். நானே என்னோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன், கடவுள் இல்லை, நான் கடவுள் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல ஒரு சாமி படம் இல்லை, எல்லா சாமி படத்தையும் எடுத்து டிச்சில போட்டிருக்கேன். அந்த கற்பூரம் ஆராத்தி தட்டு, அப்புறம் வந்து அந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போய் நான் தெருவுல போட்டிருக்கேன். இனிமே நான் சாமியை கும்பிட மாட்டேன் அப்படின்னுட்டு ஒரு 3 வருஷம். அந்த 3 வருஷம் இப்படி எல்லாம் நான் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா கஷ்டப்பட்டேனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆனா அந்த 3 வருஷத்துலயும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து நான் எப்படியோ தாண்டி வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் கடவுளை பார்க்கலாம் அப்படின்ட்டு கோவிலுக்குள்ள போகும்பொழுது என்னால போவே முடியல. ஒரு மிகப்பெரிய கில்ட் எனக்கு. இவ்வளவு நாள் போடான்னு நான் வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் நான் போய் எப்படி
அதாவது அது வேணும் இது வேணும் நம்ம கேட்க போல, இருந்தாலுமே கோவிலுக்குள்ள போறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு கில்ட்டான ஒரு சுச்சுவேஷனையும் நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த எக்ஸ்ட்ரீமையும் பார்த்திருக்கேன், அந்த எக்ஸ்ட்ரீமையும் பார்த்திருக்கேன். இன்ஃபேக்ட் யாராவது என் கூட ஆஃபீஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல யார் என் கூட பேசினாலும் அவங்க வாயில சாமி கடவுளை இப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டா எனக்கு கோவம் வந்துடும். எதுக்கு தேவையில்லாம சாமின்னு சொல்றீங்க, சாமி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு ஆர்குமெண்ட்டுக்கு போயிருவேன். சோ அந்த ஏத்திஸ்ட் மனநிலையிலயும் நான் இருந்திருக்கேன், இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி மனநிலையிலயும் நான் இருந்திருக்கேங்கும் பொழுது இந்த ரெண்டுல எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னை வந்து ரொம்ப நிம்மதியா வச்சுக்குது. சோ நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை என் மனசுக்குள்ளதான் பார்ப்பேனே தவிர நான் வெளியில எப்படி இருக்கேன், என்னை யார் எப்படி உம்முனா மூஞ்சின்னு சொல்லுவாங்க, இது வந்து உர்ற மாதிரி இருக்கு, உங்க மூஞ்சியை கண்டாலே எங்களுக்கு வந்து பேசணும்னே தோண மாட்டேங்குது, நீங்க அவ்வளோ ரூடா இருக்கீங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து ஆரம்பத்துல ஈவன் வீடியோஸ்ல கூட கேட்பாங்க, ஏன் நீ சிரிக்கவே மாட்டேற, சிரிச்சே பேச மாட்டேங்கிற, ஏன் உம்முன்னு பேசுற அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சிரிச்சு பேசுறது எனக்கு அப்படின்னாவே தெரியாது. சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு நான் என்ன ஏதாவது கதை ஜோக் ஏதாவது சொன்னா சிரிச்சு பேசலாம், இதையெல்லாம் நான் எதுக்கு சிரிச்சு பேசி என்ன வருது அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். எங்க அம்மாவே திட்டுவாங்க, நீ மூஞ்சி உருன்னு வச்சுட்டு பேசுறேன்னு எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்றாங்க, கொஞ்சமாவது சிரிச்சுட்டு பேசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சிரிச்சு பேசி ட்ரை பண்ணாலுமே எனக்கு வந்து அது கொஞ்சம் ஆர்கானிக்கா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே டிராவல் ஆகுங்க. மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம இங்க பிறக்கல, அது முடியவும் முடியாது. முதல்ல நம்மள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி செல்ஃப் லவ் கொண்டு வர்றதுக்கே நமக்கு பல நாள் பிடிக்கும். ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க, இல்ல கடவுள் இல்லைன்னு நம்புங்க. ஆனா எதை நம்பினாலும் நீங்க உங்க செல்ஃபை விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா மட்டும் போதும். மற்றவங்களுக்காக மாறணும்னு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. தேங்க்யூ.